அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம்னா, எந்த தலைவாசல் எந்த திசையில் எந்த தலைவாசல் எந்த ராசிக்காரனுக்கு சிறந்த யோகத்தை தரும் என்பதை பற்றி விரிவாக பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தீருமா? நிச்சயமாக, உறுதியாக, அதில் சந்தேகமே இல்லை. ஐயா, நாங்கள் பார்க்காத இடம் பாக்கி கிடையாதுங்கய்யா, பாக்கி கிடையாது, பார்க்காத இடம் பாக்கி. பொம்பளை பிள்ளைக்கு பொண்ணு பையன், அது பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொம்பளை பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை நல்ல வரன் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இந்த படுவாய்மைய பையன் மூத்த மயன் தான் பேர். புத்திட்டு கெட்டு போச்சான்னு தெரியல. இவ்வளோ ஆகாத என்னத்தை சொன்னது, ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டாங்கய்யா. அது இழுத்துட்டு வந்து இவ்வளோ தான் கல்யாணம் பண்ண வைக்கிறான். என்னடா வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைய மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கமே, இந்த நேரத்தில் ஒரு யாரும் தெரியல, எந்த ஊர் என்ன சாதி என்ன குளம் தெரியல, நீ பாட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்துருக்கியாடா அந்த பிள்ளைய. உன் வாழ்க்கையும் போச்சு, உன் தங்கச்சி வாழ்க்கையும் போச்சாரா, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட பிரச்சனை. இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியாக ஒரு இடத்துல கல்யாணம் முடிச்சு வச்சோம், குழந்தை இல்லாமல் இருக்குது. 5 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. இந்த புத்திர பாக்கியம் இல்லாமல் குழந்தை இல்லாமல் நான் அந்த பிள்ளை படுற வேதனை பெரிய வேதனையாக இருக்குது. மாப்பிள்ளை நல்லதான் சொந்த தொழில் பார்க்குறேன்னு சொன்னார். இப்போ அவரும் எந்த தொழிலும் பார்க்காம அப்படியே எங்களை ஏமாத்துறாரு. எந்த தொழிலுக்கு போக மாட்டேன்றாரு, வீட்டில் சாப்பிட போக. என்ன ஆச்சு, நல்ல தொழில் பார்த்துக்கிற மனுஷன் சொந்த தொழிலுக்கு போக மாட்டேன், எந்த தொழிலுக்கு பார்க்க மாட்டேங்கிறார், அவங்க வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாரு. என்ன போல இருந்துட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எந்த தொழிலும் பார்க்க முடியாது. நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆகி போச்சு. ஏன்னா மனநிலை பாதிச்சப்பட்டமா இருக்காரு இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இதை எப்படி சரி பண்றது? இதுக்கெல்லாம் பார்க்காத இடம் பாக்கி கிடையாது. எத்தனையோ இடத்துக்கு தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு வேதனைப்பட்டு எத்தனையோ கோயில்களுக்கெல்லாம் போய் பரிகாரத்தை பண்ணி ஒண்ணுமே எங்க குடும்பத்துக்கு நல்ல நடக்கல. பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனையில எப்ப தீரும்? நல்ல கேவனிங்க. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ, என்ன பார்த்து சரியாக நடக்கல என்ற பேச்சை வரக்கூடாது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரக்கூடாது. அப்படி ஜாதகத்தை கையில தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். ஏனென்றால் பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போவோம். அதாவது இன்னைக்கு எந்த திசையில் யோகமான தலைவாசல் அமைத்துக் கொண்டால் இன்னைக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி எந்த தலைவாசல் எந்த ராசி எந்த திசை என்பதை பார்ப்போம். புரிஞ்சுட்டீங்களா? மிதுன ராசிக்கு எந்த திசையில் எந்த தலைவாசல், எப்படிப்பட்ட தலைவாசல் அமைத்துக் கொள்ளலாம், எந்த திசையில் அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத பார்ப்போம். அதான் பொதுவாக வாழ்க்கை ரொம்ப வளமானதாகவும், வாழ்க்கை வளமாக தொழில் விருத்தியுடன், செல்வ செழிப்புடன், முக்கியமாக ஆரோக்கியத்துடன், நல்ல பேரும் புகழுடன், உற்றார் உறவினர் மத்தியில் உயர்ந்த ஒரு சிறந்த பெருமைப்படக்கூடிய வாழ்க்கையை தரக்கூடியது வாழ்க்கையின் ஒரு அங்கமான அதிர்ஷ்டமான தலைவாசல். அப்படிப்பட்ட தலைவாசல் அமைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அந்த மாதிரி தலைவாசல் சரியான யோகமான தலைவாசல் அமையலை, நமக்கு சரியா இல்லைன்னு என்ன செய்யும் முதல்ல அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சரியான தலைவாசல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அடிக்கடி தொழில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். கடனுக்கு மேல கடன், தொழில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வேலை செய்யறவங்களுக்கு அடிக்கடி வேலை இழப்பு, வருமான இழப்பு. ஒரு இடத்துல உருப்படியே ஒரு வருஷம் 6 மாதம் கூட வேலை பார்க்க முடியாது. அடிக்கடி இடமாற்றம் வந்துடும். அடிக்கடி வீடை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களுக்கு யோகமான தலைவாசலில் போய் நீங்கள் குடி இருக்கலைன்னு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. முதல்ல இருக்கக்கூடாது. திரும்ப அடிக்கடி வீடை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக தொழில் அடிக்கடி மாறுறது, வீடு அடிக்கடி மாறுறது,
வேலையில் பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை வந்துருக்கு, பார்க்குற இடத்துல வேலையில் ஏதாவது பிரச்சனை வரும், நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது, அதனாலே வேலையை விட்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சரிங்களா? நோய் நொடிகள், வீட்டில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி தடைப்படும், பிள்ளைகள் நல்லா படிக்க முடியாது, பிள்ளைகளுக்கு நோய் நொடிகளை கொடுக்கும். திடீர் விபத்துக்கள், திடீர்க்கு ஆப்ரேஷன், திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் வந்துடும், திடீர்னு ஏதாவது ஒன்று ஆகிப்போகும். இதெல்லாம் இருக்கக்கூடிய தலைவாசல் சரியில்லைன்னா, அந்த இடத்துல குடியிருந்தீங்கன்னா ஏதாவது நடந்துகிட்டு இருக்கும், ஏதாவது பாதிப்பு, கெட்ட சக்தி. அதாவது பார்த்து பேசுப்பா செவத்து கூட காது இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். பார்த்து பேசுப்பா செவத்து கூட காது இருக்கு அப்படின்னா, ஆனால் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி கொண்டதாக, உயிர் சக்தி கொண்டதாக இருக்கக்கூடிய இடம் இல்லை. அத்தனை யோகங்களும் கெட்ட யோகமாக இருந்தாச்சு, நல்ல யோகமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்திற்கு உண்டு. அதை மறந்துடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக நல்ல யோகமான இருந்தால் உங்களை யோகமாக வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவது அந்த நல்ல சக்திகள் அந்த வீட்டில் இருக்கு. உங்களுக்கு ஆகாத இடத்துல கூடிய கெட்ட சக்தியில் அதிகமாக உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டும். அடுத்து வளர்ந்த உங்கள் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா, வளர்ந்த பிள்ளைகளுக்கு உங்கள் தாய் தப்படாத எதிர்த்து பேசக்கூடிய குணாதிசயங்கள் வரும். என்ன என் பிள்ளைய அப்படி பேசுகிறா அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் மாறி போகும். அதே பிள்ளைகளுக்கு காதல் பிரச்சனைகள் உருவாக்கும். வீடு சரியில்லாத மோசமான தலைவாசல் இருக்கக்கூடிய சரியில்லாத தலைவாசல் கூடி இருந்து விட்டால் பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் மாறி பிள்ளைகளுக்கு காதல் பிரச்சனைகளை உருவாக்கி வேற இன ஜாதியோடு இணைந்து வீட்டை விட்டு வேற இன ஜாதியோடு காதல் உறவை ஏற்படுத்தி வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நிலை, வீட்டை விட்டு ஓடக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்கும். பெற்றோர்களை அவமானப்படுத்தும். போலீஸ் ஸ்டேஷன், கேஸ், வம்பு, வழக்கு என்று சொல்லக்கூடிய அத்தனை பிரச்சனை உருவாக்கும். உங்களுக்கு சரியில்லாத மோசமான தலைவாசலில் குடியிருந்து விட்டால் அத்தனை பிரச்சனை சந்திக்க வேண்டியது வந்துடும். ஆக நல்ல கவனிங்க, மேலே சொன்ன அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு அதாவது உங்களை எட்டி கூட மேலே சொன்ன அத்தனை பிரச்சனையும் எட்டி கூட பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு நல்ல யோகமாக, சிறந்த யோகமாக, வாழ்க்கை உயர்ந்த யோகமாக, தொழில் விருத்தியுடன், செல்வ செழிப்புடன் சிறந்து வாழக்கூடிய ஒரு தலைவாசல் யாருக்கு? மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட தலைவாசலை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகளை வராங்க. இப்போ மிதுன ராசியை பொறுத்தளவு பொதுவாக வடக்கு உங்களுக்கு யோகமாக இருக்கும். முதல்ல வடக்கு திசை யோகமாக இருக்கும். இவங்களுக்கு வடக்கு தெற்கு யோகமாக இருக்கக்கூடியதான். வடக்கு தெற்கு கண்டிப்பாக மிதுன ராசிக்கு யோகமாக இருக்கும். இது பொதுவானது. அதே நேரம் விசேஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், விசேஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தெற்கு தென்கிழக்கு தலைவாசலை வைத்துக் கொள்ள வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து திருவாதிரை. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெற்கு திசை தான். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெற்கு திசை கண்டிப்பாக யோகமாக இருக்கும். அடுத்து புனர்பூசம், மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள் உள்ள திசை சொல்லியாச்சு. அடுத்து திருவாதிரை 4 பாதங்கள் கூறியவர்கள் தெற்கு திசையில் குடியிருக்கலாம். தெற்கு தலைவாசல் இருக்கக்கூடிய திசையில் குடியிருந்தால் சிறந்த யோகத்தை, நல்ல செல்வத்தை, பேருபோரோடு வாழக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்து புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக வடகிழக்கு தலைவாசலாக வைத்துக் கொள்ள, வடகிழக்கை தலைவாசலாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக்கொண்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வத்தை, தொழில் வளம், முன்னேற்றம், பதவி உயர்வு, புத்திர பாக்கியம் என்று பல யோகங்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த வீடு, வாசல், சொத்துக்களை அத்தனை யோகங்களை பெறக்கூடிய சிறந்த யோகமான ஒரு தலைவாசலாக இந்த தலைவாசல் அமையும். வடகிழக்கு. புரிஞ்சுட்டே? புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சரி, இப்போ இந்த மிதுன ராசிக்காரவங்க எந்த திசையில் குடி போகக்கூடாது, மிதுன ராசிக்காரங்க எந்த திசையில் குடி போகக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக மேற்கு பக்கம் குடி போகக்கூடாது. மேற்கு நேரடியாக கிழக்கு, மேற்கும் நேரடியாக கிழக்கும் கண்டிப்பாக குடி போகக்கூடாது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன திசையில் குடி வைத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொழில் பெருகும், வருமானம் பெருகும், கடன் பிரச்சனை வராது, பிள்ளைகளுடைய கல்வி சிறந்து விளக்கும், உடல் ஆரோக்கியம் ஏற்படும், எந்தவித நோய் நொடிகளும் இருக்கக்கூடாது, தீர்க்க ஆயுசிலாத சிறந்த புகழ், பேரு புகழோடு நல்ல செல்வத்தோடு வாழக்கூடிய சிறந்த யோகமான காலமாக அமையும். அதை நான் சொல்லக்கூடியது ஏதாவது சரியாக உங்களுக்கு ஏதாவது பார்க்க, உங்களுடைய வாஸ்துவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது பாதிப்பு இருந்தால் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனைக்கான ஜாதகத்தை கையில் எடுக்கிறவங்களோ என்ன பார்த்து சரியாக நடக்கலை, அவர் என்னென்னமோ எங்கெங்கேயோ பார்த்தாங்க,
இவரை பார்த்து நடக்கலை அப்படின்ற வார்த்தை வந்துடக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஜாதகத்தை பார்த்து சரி இவரையாவது பார்ப்போமே அப்படி இங்கேயும் சரியாகலை அப்படின்ற பேச்சே வரக்கூடாது. திருமணத்தில் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறுலாம் வரலாமா? அந்த தவறு வரலாமா? ஆக நல்ல கேணிய திரும்ப சொல்றேன், அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்து மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப உங்களுக்கு உங்களுடைய குடியிருக்கிற வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, உங்களுடைய வாஸ்து பிரச்சனைகளா, இல்லை உங்களுக்கு செய்கிற தொழில் பிரச்சனையா, தொழில் நட்டமாக இருக்கா, தொழில் விருத்தி இல்லாமல் இருக்கா, இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்களுக்கு நல்ல வேலை இல்லையா, அரசாங்க வேலை கிடைக்க முயற்சி பண்ணுறீங்களா, முயற்சி பண்ணி கிடைக்காம இருக்கா, கல்யாணம் எத்தனை வருஷம் பொண்ணு பார்க்குறீங்க, எத்தனை வருஷம் மாப்பிள்ளை பார்க்குறீங்க, கல்யாணம் முடியாமல் இருக்கா, கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கீங்க, சொந்த வீட்டு பிரச்சனைகள் இருக்கா, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்கா, அதே நேரத்தில் ஏதாவது வீட்டில் செய்வன போல கலகங்கள், கணவன் மனை பிரச்சனைகள், இங்கே அத்தனைக்கு நாங்களும் பார்க்காத இடம் வாங்கி கிடையாது, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனைக்காக எந்த பிரச்சனை எனக்கு எங்களுக்கு வருஷம் பூரா இருக்குங்க தெரியவே மாட்டேங்குது அப்படி நினைக்கக்கூடியவங்க ஒரு முறை ஜாதகத்தை கேளுங்க. திரும்ப சொன்னீங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப உங்களுக்கு உங்களுடைய குடியிருக்கிற வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, உங்களுடைய வாஸ்து பிரச்சனைகளா, இல்லை உங்களுக்கு செய்கிற தொழில் பிரச்சனையா, தொழில் நட்டமாக இருக்கா, தொழில் விருத்தி இல்லாமல் இருக்கா, இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்களுக்கு நல்ல வேலை இல்லையா, அரசாங்க வேலை கிடைக்க முயற்சி பண்ணுறீங்களா, முயற்சி பண்ணி கிடைக்காம இருக்கா, கல்யாணம் எத்தனை வருஷம் பொண்ணு பார்க்குறீங்க, எத்தனை வருஷம் மாப்பிள்ளை பார்க்குறீங்க, கல்யாணம் முடியாமல் இருக்கா, கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கீங்க, சொந்த வீட்டு பிரச்சனைகள் இருக்கா, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்கா, அதே நேரத்தில் ஏதாவது வீட்டில் செய்வன போல கலகங்கள், கணவன் மனை பிரச்சனைகள், இங்கே அத்தனைக்கு நாங்களும் பார்க்காத இடம் வாங்கி கிடையாது, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனைக்காக எந்த பிரச்சனை எனக்கு எங்களுக்கு வருஷம் பூரா இருக்குங்க தெரியவே மாட்டேங்குது அப்படி நினைக்கக்கூடியவங்க ஒரு முறை ஜாதகத்தை கேளுங்க. திரும்ப சொன்னீங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.